வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. அந்த அழைப்பு சத்தமில்லாத வரும். அது ஒரு ஒளியாக வரும், ஒரு காற்றாக வரும், ஒரு உணர்வாக உன் இதயத்தை தொடும். சிலர் அதை அதிர்ச்சி என்று சொல்வார்கள், சிலர் விசித்திரமான அமைதி என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மையில் பிரபஞ்சத்தின் குரல். அது உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைக்கிறது. நீ எத்தனை தூரம் சென்றாலும் அது உன் பின்னால் ஒளியாய் நடந்து கொண்டே இருக்கும். அது கேட்க ஒரே விஷயம், நீ அமைதியாக இருக்கிறாயா? அமைதியாக இருந்தால் அது உன்னிடம் பேசும். அது உன் மூச்சில் ஒலிக்கும், உன் நிழலில் நடக்கும், உன் கனவுகளில் குறியாக வெளிப்படும். நீ அதை கேட்க ஆரம்பித்து விட்டால் நீயும் மாற ஆரம்பித்து விட்டாய். ஏனெனில் அந்த குரல் வெளியில் இல்லை, அது உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. நீ பதிலளிக்க தயாரா? எல்லாம் சரியாகிவிட்டதற்கு பிறகுதான் அமைதி வராது. அமைதி வந்த பிறகுதான் எல்லாம் சரியாகும். அந்த உருவாக்கியம்தான் முழு பிரபஞ்சத்தின் ரகசியம். நீ அமைதியை வெளியில தேடிப்போவாய். என் வேலை சரியாகட்டும், அப்போ அமைதி கிடைக்கும் என்று நினைப்பாய். என் வாழ்க்கை ஸ்டெபிள் ஆகட்டும், அப்போ அமைதி வரும் என்று நம்புவாய். ஆனா அது ஒருபோதும் அப்படி வராது. ஏனெனில் வெளியுலகம் அமைதியை தராது. அது உன்னை சோதிக்கும், உன்னை காயப்படுத்தும், உன்னை தேவைப்படாமல் காட்டும். ஆனா அந்த வலி உன்னை அழிக்கல்ல, அமைதியை உன்னுள் தேட கற்றுக் கொடுக்க. அமைதி என்பதே பிரபஞ்சத்தின் கதவு. அந்த கதவு வெளியில இல்ல, அது உன் இதயத்தின் நடுவில் இருக்கிறது. நீ அதை திறக்காமல் வாழ்க்கையை மாற்ற முயற்சித்தால் நீ மீண்டும் அதே இடத்துக்கே திரும்புவாய். ஏனெனில் வாழ்க்கை வெளியே மாற்றப்படும் இல்லை, அது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளியுலகமும் அமைதியாகிவிடும். ஒரு நாள் நீ சோறு இருந்து போய், நம்பிக்கை இழந்து போய், அனைத்தையும் விட்டுவிட நினைக்கும் தருணம் வரும். அந்த நிமிடத்துல நீ திடீர்னு அமைதியாகிடுவாய். அந்த அமைதி வலி இல்லாதது, ஆனால் ஆழமானது. அது போதும் என்று சொல்லும் உணர்வு அல்ல, அது இப்போ புரிந்தது என்ற உணர்வு. அந்த நொடியில் பிரபஞ்சம் உன்னிடம் பேசும். அது சொல்கிறது, இப்போ நீ கேட்க தயாராக இருக்கிறாய். அமைதி வந்த பிறகுதான் நீ பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த அமைதி ஒரு சக்தி. அது சத்தம் இல்லாமல் அனைத்தையும் மாற்றும். அது உன் எண்ணங்களை மென்மையாக்கும், உன் மூச்சை நீட்டிக்கும், உன் நிழலை ஒளியாக்கும். அமைதி வந்துவிட நீயே மாறுகிறாய். அந்த மாற்றம் மந்திரம் போல நடக்கும். நீ கவனிக்காமல் இருந்த விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும். சிலர் உன்னிடமிருந்து விலகுவர், சிலர் புதியதாக வருவர். ஆனால் நீ அவர்கள் கவனம் செலுத்த மாட்டாய். ஏனெனில் உன் கவனம் வெளியுலகில் இல்லை, அது உன் அமைதியில் உள்ளது. அமைதியில் நீ உன் உண்மையான உருவத்தை காண்பாய். அந்த உருவம் துக்கம் இல்லாதது, அது ஆசை இல்லாதது, அது சிம்பிளி இருக்கிறது. அதுதான் ஆன்மா, அதுதான் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. அமைதியில நீ எதையும் கேட்காது, இருந்தாலும் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. அது உன் எண்ணங்களின் இடையில், உன் மூச்சின் இடையில், அது அமைதியாக உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கும். அந்த அமைதியை நீ நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டால் எதுவும் திடீரென்று கடினமாக தோன்றாது, எதுவும் உன்னை தள்ளிவிடாது. ஏனெனில் நீ நிற்கிற இடமே சரியான இடம். அந்த இடத்துல இருந்தாலே போதும், பிரபஞ்சம் அதன் வழியில் அலைனாகும். அமைதி வந்தவுடனே நீ முயற்சியை விட்டுடுவாய். ஆனால் அதுதான் உண்மையான முயற்சி. ஏனெனில் அமைதி என்பது விலகுவது அல்ல, அது முழுமையாக ஏற்றுக்கொள்வது. நீ எதிர்ப்பை நிறுத்தும் நொடியில் உன் எதிர்காலம் திறந்துவிடும். அது ஒரு கதவு போல திறக்கும். சத்தம் இல்லாமல், முயற்சி இல்லாமல் அந்த கதவுக்குள் சென்றவுடன் நீ புரிந்து கொள்வாய், அனைத்தும் எப்பவும் சரியாகவே இருந்தது. நீதான் குழப்பத்தில் இருந்தாய், நீதான் அவசரத்தில் இருந்தாய். பிரபஞ்சம் ஒருபோதும் குழப்பப்படாது, அது எப்போதும் அமைதியாகவே இருக்கிறது. அதனால்தான் எல்லாம் சரியாகிவிட்டதற்கு பிறகுதான் அமைதி வராது. அமைதி வந்த பிறகுதான் எல்லாம் சரியாகும். நீ எப்போதும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருப்பாய். ஏதோ ஒரு செய்தி, ஒரு மிரக்கல், ஒரு பதில். அது எப்போ வரும் என்று மனசுக்குள் எண்ணிக்கொண்டே இருப்பாய். சில நேரங்கள் அந்த காத்திருப்பு நம்பிக்கையாக இருக்கும், சில நேரங்களில் அதே காத்திருப்பு வழியாகிவிடும். நீ நினைப்பாய் ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். அந்த நாள் வரை நான் காத்திருக்கிறேன். ஆனால் அந்த நாள் வரவே வராது. ஏனெனில் காத்திருப்பு என்ற அதிர்வு உன்னிலே இருக்கும் வரை அது இல்லை என்ற செய்தியைத்தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். நீ காத்திருப்பது என்றால் நீ நம்பவில்லை என்பதற்கான சின்னம், நீ எதிர்பார்த்தது இன்னும் இல்லை என்பதற்கான உறுதி. அந்த எனர்ஜியை மேனிஃபெஸ்டேஷனை தடுக்கிறது. பிரபஞ்சம் எப்போதும் சொல்லும்,
நீ விடு, நான் தருகிறேன். ஆனால் நாம் சொல்லுவோம் முதல்ல தான். அப்புறம் நான் அமைதியாகிறேன். அதுதான் மனிதனின் மாயை. அதுதான் பிரபஞ்சம் நம்மை சோதிக்கும் வழி. ஒரு நாள் நீ கழைச்சு போற. எதையும் பிடிக்க முடியாது. நீயே சொல்லிக் கொள்வாய், எனக்கு வேண்டியது வரட்டும், இல்லாட்டாலும் பரவாயில்ல. அந்த நொடியில் ஏதோ மாறுகிறது. மனம் சுமையை கைவிடுகிறது. சுவாசம் மெதுவாகிறது. உன் இதயத்தின் சத்தம் தெளிவாக கேட்கத் தொடங்குகிறது. அந்த நொடிதான் டேர்னிங் பாயிண்ட். அந்த நொடிதான் பிரபஞ்சம் காத்திருந்தது. ஏனெனில் அந்த சரண்டரில் தான் எனர்ஜி க்ளீன் ஆகிறது. அந்த காம்னஸில் தான் டோர் ஓப்பன் ஆகிறது. நீ காத்திருப்பதை நிறுத்திய போது நீ ஆசையை தள்ளிட்டதல்ல, அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். அது நடக்கும் இல்லை என்றாலும் சரி, அந்த நிலைதான் பியூர் அலைன்மெண்ட். அப்போ பிரபஞ்சம் சொல்கிறது, இப்போ நீ சமம், இப்போ உன் அலை என் அலைக்கு சமம், இப்போ நான் பேசலாம். பிரபஞ்சம் சத்தமாக பேசாது, அது சைகன்களாக பேசும். சில நேரங்களில் அது ஒரு வார்த்தை மாதிரி வரும், யாரோ சொன்னது, ஆனால் அது உனக்காகவே. சில நேரங்களில் ஒரு பாடல் வரியாக வரும், சில சமயம் ஒரு ட்ரீமாக வரும். அந்த சிக்னலை நீ புரிந்து கொண்டால் அது அடுத்த கதவை திறக்கும். நீ அவசரம் இல்லாமல் இருந்தால்தான் அந்த சிக்னல் நிதானமாக வந்து விழும். அது ஒரு காற்றின் ஒளி போல மென்மையானது. அது உன் மனத்தின் சத்தத்தில் மூழ்கிவிடக்கூடும். அதனால்தான் பிரபஞ்சம் காத்திருப்பவர்களை அல்ல, அமைதியாக இருப்பவர்களையே கேட்கும். நீ காத்திருப்பதை நிறுத்திய போது உன் உள்ளம் காலியாகும். அந்த வெற்றிடத்தில் தான் ஒளி நுழையும். அது புதிய சிந்தனைகளை உருவாக்கும். நீ ஒரே நாளில் மாறிப்போய் இருப்பதை உணர்வாய். அது மஜிக் போல தோன்றும், ஆனால் அது எனர்ஜி ஷிப் தான். அந்த நேரத்தில் நீ சில வித்தியாசமான உணர்வுகளை உணர்வாய். ஒரு குளிரலை உடம்பை தொடும், ஒரு மென்மையான காஸ்ட் பாம்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கோம்ஸ் மனதில். அது பிரபஞ்சத்தின் தொடுதல். அது சொல்லுது, நீ கேட்குற, நான் இங்கே இருக்கிறேன். நீ காத்திருப்பதை நிறுத்தினால் உன் மைண்டில் ஸ்பேஸ் உருவாகும். அந்த ஸ்பேஸில் தான் மிரக்கல்ஸ் தோன்றும். எனில் மிரக்கல்ஸ் காத்திருப்பில் பிறக்காது, அவை அமைதியால் பிறக்கும். நீ நாளை வரும் நாளை பற்றி யோசிக்காமல் இன்றை முழுமையாக உணர்ந்தால் அது மானிஃபெஸ்டேஷன் ஸ்பீட். ஏனெனில் யூனிவர்ஸ் தற்போதைய அதிர்வில் தான் வேலை செய்கிறது, முன்னாள் அல்லது பின்னால் இல்லை. நீ இப்போ முழுமையாக இருக்கும்போது அது உன் சிந்தனைகளின் வழியாக உருவாக்க ஆரம்பிக்கும். அதுதான் ப்ளோ, அதுதான் சென்ட்ரானிகிட்டி. அந்த நொடியில தான் பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படாது, அது எப்போதும் துல்லியமாய் நடக்கும். நீயும் அவசரப்படாமல் இருந்தால் அது உன்னை அதன் ரிதமுக்கு சேர்க்கும். அதுதான் நம்பிக்கை, அதுதான் சரண்டர். நீ விட்டுவிட்டதுன்னு நினைச்சதெல்லாம் உனக்கு திரும்பி வரும். ஆனால் இம்முறை அது வேறு வடிவத்தில் வரும். அது பெர்ஃபெக்ட் டைமிங்கில் வரும். அது உன் வைப்ரேஷன் மேட்ச் ஆனதும் வரும். அப்போ உனக்கு புரியும், நீ காத்திருந்தது நடக்காம இருந்தது அல்ல, அது உனக்குள் நடந்து கொண்டிருந்தது. உன் மைண்டுக்கு தெரியலை, ஆனால் உன் சோல் எல்லாம் தெரிஞ்சது. அது அப்படியே வேலை செய்து கொண்டிருந்தது. அந்த ரியலைசேஷனுக்கு பிறகு நீ மீண்டும் ஒருபோதும் அவசரப்பட மாட்டாய். நீ நம்பிக்கையோடு வாழ்வாய், அமைதியோடு காத்திருப்பாய். ஆனால் அந்த காத்திருப்பையும் இனிமேல் வேறு மாதிரி. அது எதிர்பார்ப்பு இல்லாத நிம்மதி, அது கான்ஃபிடன்ஸ் சலன்ஸ், அது சோல் லெவல் பீஸ். அந்த நொடியில் பிரபஞ்சம் உன்கிடம் சொல்லும், இப்போ நீ புரிஞ்ச, நான் எப்பவும் உன்னோடு இருந்தேன். ஆனால் நீ கேட்க தயாரா இல்லை. நீ காத்திருப்பதை நிறுத்தினால்தான் நீ உண்மையில கேட்கிறாய். அந்த கேட்கும் நொடியில் பிரபஞ்சம் உன்னோடு ஒன்றாகிறது. அந்த ஒற்றுமையில தான் அனைத்து மிரக்கல்ஸ் பிறக்கின்றன. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அல்ல, அது ரியலைசேஷன். நீ உனக்குள் விழுந்துவிடும். அந்த நொடியில் உன் வாழ்க்கை முழுவதும் விழித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாளில் எல்லாமே நின்று போய் விடும் போல் இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒளி மறைந்து போய் உன் இதயம் சுமையால் திணறி இருக்கும். நீ நினைப்பாய், இது ஏன் நடந்தது எனக்கு? நான் நல்லவன் தானே, நான் பிரார்த்தனை செய்தது தானே? அந்த கேள்விகள் பதில் இல்லாமல் உன்னுள் ஒழிக்குமே. அந்த நிமிடத்தில் பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும். அது பேசாத, ஆறுதல் சொல்லாது. ஏனெனில் அந்த நேரம் உன்னை மாற்றும் நேரம். அது உன் ஆன்மாவின் மறுபிறப்பு. வலி என்பது பிரபஞ்சத்தின் மிக புனிதமான கருவி. அது தண்டனை அல்ல, அது நினைவூட்டல். நீ உன்னுடைய உண்மையான ஒளியை மறந்துட்டான்னு அது சொல்ல வருது. நீ வழியை எதிர்க்கும் போது அது நீளும். நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது குணமாகும். அது ஒரு தீயை போல. நீ அதிலிருந்து ஓடினால் அது உன்னை துரத்தும். நீ அதிலே நிற்பாய் என்றால் அது உன்னை சுத்தம் செய்யும்.
அந்த சுத்தம்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ யாரையும் இழந்திருக்கலாம், ஒரு உறவு, ஒரு கனவு, ஒரு வாழ்க்கை வழி, அது எல்லாம் சிதறியிருக்கலாம். ஆனால் சிதறுவது டெஸ்ட்ரக்ஷன் அல்ல. அது பிரபஞ்சம் உன் பழைய உருவத்தை உடைத்து உன்னுள் புதிதாக ஏதோ ஒன்றை நட்டுக்கொண்டிருக்கும். அந்த விதை வழியின் மண்ணில்தான் வளர்கிறது. அந்த மண்ணுதான் நிஜம். அதுதான் உன் அடிப்படை. அதை ஏற்றுக்கொள். நீ அழு, ஆனால் விழுந்து விடாதே. அழுதல் குறைவு அல்ல, அது வெளியேற்றம். அந்த கண்ணீர் உன் உடம்பில் சிக்கிய துயரத்தின் நிழலை கழுவுகிறது. அது உன்னை காலி செய்கிறது. அந்த காலி தன்மையில தான் ஒளி நுழையும். ஒரு நாள் நீ திடீரென அமைதியை உணர்வாய். வலி இன்னும் போகவில்லை, ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி பிறந்திருக்கும். அது பிரபஞ்சத்தின் குரல். அது சொல்லும், இப்ப புரியுதா? நான் உன்னை தண்டிக்கலை, நான் உன்னை எழுப்பிவிட்டேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒளி. அது எந்த ஆசிரியனாலும் கற்பிக்க முடியாத பாடம். அது ஒன்லி த்ரூ பெயின். வலி உன்னை மெல்ல தாழ்த்தும். அதிலிருந்து நீ எழும்பும்போது அந்த உயரம் உன் பழைய உச்சியை விட பெரியது. ஏனெனில் இப்போ உன்னிட ஈகோ இல்லை, மட்டும் அறிவு, அனுபவம், நிம்மதி. நீ ஒரு நாள் உன் வழியை பார்த்து நன்றி சொல்லுவாய். அந்த நொடியில் நீ உண்மையில் விடுதலை அடைந்திருக்கிறாய். ஏனெனில் நீ உணர்ந்து விட்டாய், வலி உன்னை காயப்படுத்தலை, அது உன்னை உருவாக்கியது. பிரபஞ்சம் முன் துயரத்தின் வழியே பேசும். அது சொல்றது இதுதான், உன்னில் இன்னும் ஆழம் இருக்கிறது, நீ உன்னை கண்டறியல. நீ வழியை எதிர்காமல் அதை அணைத்து கொண்டால் அது தன்னாலேயே ஒளியா மாறும். அந்த ஒளிதான் கம்பாசன் போர்கிவன் சிண்டிஸ்டன். அந்த ஒளி வெளியில் பிறரை தொடும். அதுதான் கர்ம ரிலீஸ். அந்த நேரத்தில் உன் கண்களில் இருந்து வெளிச்சம் வரும். அது கண்ணீர் அல்ல, அது புரிதல். அந்த வெளிச்சத்தில் நீ உன்னையே வேறு கோணத்தில் பார்ப்பாய். அப்பொழுது உனக்கு புரியும், எல்லாம் நடந்தது நாசமாக அல்ல, அது பிறப்பாக. வழி கடந்து சென்றபின் நீயே வேறு மனிதன். நீ மென்மையாக இருப்பாய், ஆனால் உன்னுள் எவ்வுக்கு இருக்கும். நீ அமைதியாக இருப்பாய், ஆனால் உன் பார்வை ஒளியாக இருக்கும். நீ சின்ன விஷயங்களுக்காக மகிழ்வாய், ஏனெனில் நீ பெரிய வழியை கடந்தவன். அந்த நிலைதான் என்லைட்டன்மெண்ட் தொடக்கம். அந்த நிலை வந்தால் உன் மூச்சு வேற மாதிரி இருக்கும். அது எளிமையானது, ஆனாலும் ஆழமானது. அது உயிரின் இசை. அந்த இசையில தான் பிரபஞ்சம் உன்னோடு இணையும். பிரபஞ்சம் உன்னை வழியால் சோதிக்கும். ஒவ்வொரு முறையும் அது உன்னை காயப்படுத்தாது, அது உன்னை விரிவாக்கும். அது உன் இதயத்தை பெரிதாக்கும். அந்த பெரிதான இதயம்தான் அன்பு, மன்னிப்பு, நிம்மதி ஆகியவற்றை தாங்கும். அந்த நிலையில நீ உணர்வாய், எதையும் எதிர்க்க வேண்டியதில்லை, அனைத்தும் அதன் வழியில் சரியாகி கொண்டிருக்கிறது. நீயும் பிரபஞ்சத்தின் திட்டத்தின் ஒரு பகுதி. அது உன் வாழ்க்கையை நொறுக்கவில்லை, அது அதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரியலைசேஷனுக்கு பிறகு நீ ஒருபோதும் எதற்கு எனக்கு இதெல்லாம் என்று கேட்க மாட்டாய். அதற்கு பதிலாக நீ சொல்லுவாய், இதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்க நினைத்தாய் பிரபஞ்சமே? அந்த கேள்வி வந்தவுடன் வலிமாய்ந்திடும். எனில் லெசன் கம்ப்ளீட். அந்த லெசன் தான் ஒளி. அந்த ஒளி தான் பிரபஞ்சம். அந்த ஒளியாய் நீ மாறியவுடன் வாழ்க்கை இனிமேல் உன்னுடன் சண்டையிடாது, அது உன்னோடு நடக்கும். இப்போ உன் இதயத்துக்குள் சொல்லிக்கொள், நான் வழியை எதிர்க்கவில்லை, அது என்னை உருவாகட்டும். நான் பிரபஞ்சத்தின் திட்டத்துக்கு திறந்தவனாக இருக்கிறேன். அந்த சரண்டு நொடியில் நீ உன் ஆன்மாவின் கதவை திறந்துவிட்டாய். அதன் வழியே ஒளி நுழைகிறது. அந்த ஒளியே நீ. நீ இனி வலிக்க அடிமையில்லை, நீ அதன் சாட்சி. நீ அதை கடந்தவன். நீ இப்போது பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு, ஒரு கதை, ஒரு வழி, ஒரு நினைவு. அது இன்றும் இதயத்தின் ஒரு மூலையில் உயிரோடு கிடைக்கிறது. அது சில சமயம் மௌனமாயிருக்கும், சில சமயம் காயமாய் துடிக்கும். நீ நினைப்பாய் அது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு வாசம், ஒரு பாடல், ஒரு நினைவு அதை மீண்டும் உயர்ப்பிக்கும். அந்த துளியும் உனக்குள் அடங்காமல் இருக்கும் வரை நீ முழுமையாக புதிதாய் பிறக்க முடியாது. ஏனெனில் கடந்தது உன் இதயத்தில் இடம் பிடித்திருக்கும் வரை பிரபஞ்சம் உனக்கு புதிய இடம் கொடுக்க முடியாது. விடுவிப்பது எளிதல்ல ப்ரோ. அது கைவிடுவதல்ல, அது புரிந்து கொள்வது. நீ ஏன் அந்த அனுபவத்தை அனுபவித்தாய்? ஏன் அந்த மனிதரை சந்தித்தாய்? ஏன் அந்த வலி உன்னிடம் வந்தது? அது எல்லாம் ஒரு புண்ணியமான கற்றல். பிரபஞ்சம் உன்னிடம் சொல்ல வந்தது, நீ இன்னும் ஆழமாக இருக்கிறாய், நீ உன்னை அறியவில்லை, நான் உனக்குள் மறைந்திருக்கும் ஒளியை காட்ட வந்தேன். அதுதான் கடந்த காலம் என்ற பாடம். அது தண்டனை இல்லை,
அது நினைவூட்டல். நீ கடந்த காலத்தை விட்டுவிடும் மோன். அது உன்னை சோதிக்கும். அது உன்னிடம் கேட்கும், நீ உண்மையா மன்னிச்சிட்டியா? நீ உண்மையா புரிஞ்சுக்கிட்டியா? அல்லது இன்னும் பழைய கதையில் வாழ்கிறாயா? நீ அதை உண்மையாய் மன்னித்த நொடியில் ஒரு மெல்லிய சுவாசம் உனக்குள் பிறக்கும். அந்த மூச்சு இலகுவாக இருக்கும். அது சொல்லும் போகட்டும். அந்த போகட்டும் என்ற வார்த்தைதான் விடுவித்தலின் தெய்வீக வடிவம். நீ விடுவித்தால் நீ இழக்கவில்லை. நீ இடம் கொடுத்தாய். அந்த இடத்துல தான் புதிய ஒளி நுழையும். அந்த ஒளிதான் உன் புதிய வாழ்க்கை. அந்த ஒளி வந்தவுடனே நீயே மாறிடுவாய். அந்த மாறுதல் எப்படி இல்லாமல் நடக்கும்? நீ பழைய இடங்களில் கூட நிம்மதியாக இருப்பாய். நீ பார்த்த முகங்களும் இனி வழியை தராது. ஏனெனில் அவை லட்சங்களாகிவிட்டன. நீ அவைகளை பார்க்கும்போது நன்றி சொல்லுவாய். நீயே என்னை எழுப்பினாய். கடந்தது உன் எதிரி அல்ல, அது உன் ஆசிரியன். நீ அதை புரிந்து கொண்டவுடன் அது உன்னை விட்டுவிடும். ஆனாப்பா நீ அதை பிடித்து கொண்டே இருந்தால் அது உன்னை பிடிச்சே இருக்கும். அந்த பிடிப்பு தான் வலி. அதை விடும் தைரியம்தான் சாந்தி. ஒரு நாள் நீ தனியாக அமர்ந்திருக்கும் போது ஒரு திடீர் உணர்வு வரும். இப்போ எனக்கு எதுவும் குறையவில்லை. அந்த நொடியில் நீ விழுந்து விடுவாய் அமைதியில். அந்த அமைதி கண்ணீராக வரும். ஆனா அந்த கண்ணீர் துக்கம் அல்ல, அது விடுதலை. அந்த நொடியில் பிரபஞ்சம் உன்னிடம் சொல்கிறது, இப்போ நீ காலி, இப்போ நான் நிரப்ப முடியும். அந்த நேரத்துல தான் வாழ்க்கை புதிதாய் ஆரம்பிக்கிறது. புதிய வாழ்க்கை என்றால் பெரிய மிரேஜ் அல்ல, அது உன் பார்வையின் மாற்றம். அதே உலகம், அதே மக்கள், ஆனா நீ வேறு பார்வையில பார்க்கிறாய். அந்த பார்வை நன்றியால் நிரம்பியிருக்கும். அதுதான் புதிய பிறப்பு. நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய். ஆனா இப்ப அது பிளைண்ட் ஹோப் இல்லை, அது காம் நோய். நீ அறிந்து விட்டாய், எதுவும் தவறா நடக்காது. அந்த நம்பிக்கை தான் புதிய வாழ்க்கையின் அடிப்படை. அந்த நம்பிக்கையில் உன் ஆன்மா பூக்கும். அந்த பூ மலரும் போது அது தன் வாசனையால் உலகத்தை மாற்றும். நீ கடந்ததை மன்னித்து விட்டாய் என்றால் நீ உன்னை மன்னித்து விட்டாய். அதுதான் முழுமை. அதுதான் பிரபஞ்சத்தோடு சேரும் தருணம். ஏனெனில் பிரபஞ்சம் எந்த நினைவையும் பிடிக்காது. அது ஒவ்வொரு நொடியும் புதிதாக பிறக்கிறது. அது தன் கடந்ததை விடுகிறது. அதனால்தான் அது எப்போதும் உயிரோடு இருக்கிறது. அதை போல நீயும் விடு. அப்போ நீயும் பிரபஞ்சம்தான். நீ கடந்ததை விட்டுவிடும் நொடியில் அது உன்னை பிடித்து வைக்கும் சக்தி இழந்துடும். அந்த நொடியில் நீ சுதந்திரம் அடைவாய். அந்த சுதந்திரத்துல தான் அமைதி ஒளி, பிரபஞ்சத்தின் இசை இருக்கிறது. அந்த இசை ஒரு மென்மையான சுவாசம் போல் இருக்கும். அது சொல்லும், இப்போ நீ புதியவன். நான் உன்னை மீண்டும் எழுதுகிறேன். அந்த நான் யார்? அது பிரபஞ்சம். அது உன் ஆன்மா. அது உன்னுள் ஒளிந்திருக்கும் உன் நித்திய வடிவம். அந்த ஒளி ஒரு முறை பிறந்துவிட்டால் நீ இனி பழைய மனிதன் இல்லை. நீ உயிருடன் இருக்கிற ஒளி. நீ துயரத்தையும் நினைவையும் கடந்ததையும் தாண்டி இப்போ முழுமையாக இருக்கிறாய். அதுதான் புது பிறப்பு. அதுதான் பிரபஞ்சத்தின் அருள்நிலை. அந்த நொடியில நீ அமைதியாக மூச்சு எடுத்து உன் இதயத்தில் சொல்லிக்கொள், நான் என்னை விட்டு விட்டேன். நான் பிரபஞ்சத்தில் இணைந்து விட்டேன். இப்போ என் வாழ்க்கை புதிது. அந்த உணர்வு உன்னுள் நிலைத்து விட்டால் புதிய வாயில்கள் திறக்கும். புதிய மனிதர்கள் வரும். புதிய ஆசைகள் உருவாகும். ஆனா இம்முறை அவை உன் ஆன்மாவோடு ஒத்துப்போகும். ஏனெனில் நீ கடந்ததை விட்டுவிட்டாய். அதனால பிரபஞ்சம் இப்போ உனக்கு முழுமையாய் கிடைத்து விட்டது. நீ பல வருடங்களா ஒரே கேள்வி கேட்கிற, என் வாழ்க்கை எப்போதும் மாறும், பிரபஞ்சம் எப்போது பதில் தரும்? நீ வானத்தை நோக்கி பார்த்திருக்கிறாய். கண்ணீரோடு பிரார்த்தனை செய்திருக்கிறாய். அழுகையுடன் சொல்லியிருக்கிறாய், எனக்கு உதவி செய். ஆனா அந்த குரல் வந்ததில்லை போல தோன்றியிருக்கலாம். அது அமைதியாக இருந்தது. நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனா உண்மையில் பிரபஞ்சம் மௌனமாய் இருக்கவில்லை. அது மெதுவாக அமைதியாக உன்னுள் பேசிக் கொண்டிருந்தது. அது சொல்லிக் கொண்டிருந்தது, நான் உன்னில்தான் இருக்கிறேன். நீ உன்னை நம்பும் வரை நான் உன் வழியாக வெளிப்பட முடியாது. பிரபஞ்சம் வெளியே இருந்து உன்னை காப்பாற்றாது ப்ரோ. அது உன்னுள் இருந்து உன்னை மாற்றும். அது உன் எண்ணங்களின் வழியாக பாயும். உன் வார்த்தைகளின் வழியாக உருவாகும். உன் நம்பிக்கையின் வழியாக நிகழும். நீ உன்னை நம்பவில்லை என்றால் அது நம்மை நம்பிக்கையில்லாத ஒருவனாகவே காணும். அது காத்திருக்கும், இவன் எப்போது தன்னை நம்புவான் என்று. ஏனெனில் உன் நம்பிக்கைதான் உன் சக்தி. நீ நம்பினால் பிரபஞ்சம் உன் அதிர்வுக்கு இணைந்துவிடும். நீ சந்தேகம் பட்டால் அது நின்றுவிடும். அது தண்டனை அல்ல, அது பிரதிபலிப்பு. நீ உன்னை நம்பத் தொடங்கும் நொடியில்
நீ வெளியில தேடிய எல்லா சக்தியும் உன்னுள் விழும். அந்த சக்தி அமைதியானது. அது வலிமையாகி உன் நெஞ்சை நிரப்பும். அப்போ உனக்கு தோன்றும், என்னால இது நடக்கும் என்ற கேள்வி மெதுவாக மாறும், ஏன் இல்லை என்று. அந்த ஊர் மாற்றம்தான் பிரபஞ்சம் முன்னுள் விழித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு அதிர்வு. அது உன் மூச்சில், உன் பார்வையில், உன் நடைமுறையில் வாழும். நீ அதனை உணர்ந்தால் நீயே பிரபஞ்சத்தின் ஒரு கருவி ஆகிறாய். பிரபஞ்சம் பெரிய திட்டங்களை உன் வழியாகவே செய்கிறது. நீ அதை உணரலை என்றால் அது சிறிய குரலில் சொல்லிக் கொண்டிருக்கும், நீ என்ன தேடாத, நீயே நான். நீ உன்னை நம்பும் நொடியில் உன் வாழ்க்கையில் சிறிய நிகழ்வுகள் மாற ஆரம்பிக்கும். சில திசைகள் திறக்கும், சில மனிதர்கள் வருவார்கள், சில வாய்ப்புகள் நிதானமாக உன்னிடம் வந்து சேரும். அது கோஇன்சிடென்ஸ் இல்லை, அது அலைன்மெண்ட். நம்பிக்கை உன் ஃப்ரீக்வன்சியை உயர்த்தும். அந்த ஃப்ரீக்வன்சியில தான் மிரக்கல்ஸ் பிறக்கின்றன. அது பிரேயர் இல்லை, அது நம்பிக்கையில்தான். உன்னை நம்புவது என்பதே உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. நீ உன்னிடம் நான் போதுமானவன் என்று சொல்லும் தருணம், அது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். அந்த வார்த்தை உன் இதயத்திலிருந்து எழுந்தால் அது ஒளியாக பிரபஞ்சத்தில் எதிர் ஒலிக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். சிலர் சொல்வார்கள், எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் தைரியம் என்றால் பயமின்மை அல்ல, அது பயம் இருந்தும் முன்னே போகும் நிலை. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் பிரபஞ்சத்தை உன் பக்கம் இழுக்கும். காந்தம், நீ உன்னையே நம்பவில்லை என்றால் உன் அதிர்வு பிழந்துவிடும். அந்த பிழவில தான் டவுட் பிறக்கும். அந்த டவுடே பிரபஞ்சம் குணப்படுத்த முடியாது, அது நீயே சரி செய்ய வேண்டியது. ஒரு நாள் நீ திடீரென்று உன்னை பார்க்கும். அந்த முகம் பழையது அல்ல, அது சாந்தமானது, அது வலிமையானது. அது நான் முடியும் என்று பேசுகிற முகம். அந்த பார்வையில் பிரபஞ்சம் இட்செல்ஃப் பிரதிபலிக்கும். அந்த தருணத்தில் நீ ரியலைசேஷன் அடைவாய், நான் தனியா இல்ல, பிரபஞ்சம் ஏன் வழியாகவே இயங்கிறது. அந்த உணர்வு வந்தவுடன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் தெய்வீகமாகிவிடும். உன் வார்த்தைகள் உயிரை எட்டும், உன் எண்ணங்கள் நிகழ்வாகும். அது மஜ்ஜிகல்ல, அது நேச்சுரல்லா. பிரபஞ்சம் ஒரு நதி போல பாய்க்கிறது, அது நிற்காது. நீ அதை நம்பினால் அது உன்னை தாங்கி செல்லும். நீ பயந்தால் அது உன்னை ஓரம் தள்ளும். அதனால்தான் நம்பிக்கை எனும் பாய்ச்சல் வாழ்க்கையின் ஒரே திசை. நீ உன்னை நம்புவதென்பதே பிரபஞ்சத்தை நம்புவது. ஏனெனில் இரண்டும் வேறு அல்ல. நீ நம்பிக்கையுடன் இருக்கும் வரை அது உன் வழியாக செயல்படும். அந்த நேரத்தில் நீ ஒரு திசை போல மாறுவாய். வாழ்க்கை உன்னை பயன்படுத்தும். பிறரின் நன்மைக்காக நீ கருவியாக இருப்பாய். அதுதான் ஹைஜீஸ்ட் பர்பஸ். நீ அதை தொடும் நொடியில் அனைத்து சந்தேகம், பயங்களும் மாய்ந்துவிடும். நீ கேட்கிற மொழி மட்டும் இருக்கும், உன் இதயத்தின் அமைதி. அந்த அமைதிதான் பிரபஞ்சத்தின் இசை. அதிலிருந்துதான் மிரக்கல்ஸ் பிறக்கின்றன. அது வழி இல்லாமல், சத்தம் இல்லாமல் நடக்கும். ஆனால் அது அனைத்தையும் மாற்றும். நீ உன்னை நம்பத் தொடங்கிய நொடியில் பிரபஞ்சம் சொல்லும், இப்போ நான் உன் வழியாக செயல்படுகிறேன். அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை எப்போட் இல்லாமல் நகரும். அது இயல்பான பாய்ச்சலாகும். நீ எந்த விஷயத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, அது தானாக சரியாகும். ஏனெனில் நீ சரியாகிவிட்டாய், நீ உன்னுடன் சமமாகிவிட்டாய். அந்த சமநிலைதான் சக்தி. அதிலிருந்து தான் புதிய அதிசயங்கள் பிறக்கின்றன. அதுதான் நிஜ பிரபஞ்ச சக்தி. மனிதன் நினைக்கிறான், அவன் பிரார்த்தனை செய்தால்தான் பிரபஞ்சம் கேட்கும் என்று, அவன் சத்தமாய் வேண்டிக் கொண்டால் தான் அதற்கு பதில் வரும் என்று. ஆனால் உண்மையில் அது மாறுபட்டது. பிரபஞ்சம் சத்தத்தை கேட்காது, அது அதிர்வை கேட்கும். அது மனத்தின் நிசப்தத்தை உணரும். அது உன் அமைதியை மொழியாக எடுத்துக்கொள்கிறது. நீ மௌனமாக மாறிய நொடியில்தான் அது உன்னை தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். நீ சிந்தனை நிறுத்துவது கடினம் என்று நினைக்கிறாய், ஆனால் அது நிறுத்த வேண்டிய ஒன்று இல்லை. அது மெதுவாக நிதானப்பட வேண்டிய ஒன்று. ஒரு ஏரியில் காற்று அடிக்காமல் நின்றால் அதன் அடிப்பக்கம் தெளிவாக தெரியும். அதுபோல் மனமும் நிதானமாய் இருந்தால் அதன் ஆழத்தில் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு தெரியும். அந்த ஆழம்தான் நிஜ தியானம். அதில்தான் பிரபஞ்சம் உன்னை கேட்கிறது. அமைதி என்பது வெறுமை அல்ல, அது நிறைவு. அதுல சோர்கள் இல்லை, ஆனா உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை பிரபஞ்சம் வாசிக்கும். நீ ஒரு நாள் முழுக்க சோர்வாக இருந்து அனைத்தையும் விட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த நிமிடத்தில் ஏதோ மாறுகிறது. மூச்சு மெதுவாகி, மனம் மென்மையாகி,
உன் இதயம் துடிக்கும் சத்தம் கூட தெளிவாக கேட்கும். அதுதான் அந்த கனெக்ஷன்ல தான் உன் ஆசைகள் எனர்ஜி வடிவில் வெளியில் பாய்கின்றன. அந்த அமைதி பயமில்லாமல் இருக்கும். அது ஒரு வாரம் பீலிங் போல இருக்கும். அது உன்னுள் ஒளி போல பரவும். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் சொல்லும், இப்போ உன் ஃப்ரீக்வன்சி சரியாக இருக்கிறது. அந்த அலைன்மெண்ட்டில் நீ பேச தேவையில்லை. நீ நினைத்தது போதும். அந்த நினைவு நேராக பிரபஞ்சத்தின் மையத்தை தொட்டுவிடும். நீயும் பிரபஞ்சமும் பிரிந்தவர்கள் அல்ல. நீயே அதன் ஒரு அதிர்வு. அமைதியாகும் நொடியில் அந்த உண்மை வெளிப்படும். மனிதன் அவசரப்படுகிறான். அவன் விரைவில் முடிவை காண விரும்புகிறான். ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படாது. அது துல்லியமாக அமைதியாக நேரம் சரியாக இருப்பது வரை காத்திருக்கும். நீ அந்த ரிதம்க்கு இணைந்தால் அது உன் சிந்தனைகளை கேட்க ஆரம்பிக்கும். நீ ஒரு விஷ் நினைச்சாலும் அது அந்த வேவை பிடிக்கும். அது அதை ரியாலிட்டியாக மாற்றும். ஆனால் நீ சத்தமாக அவசரமாக சந்தேகத்துடன் சிந்தித்தால் அந்த அதிர்வு குழப்பமாய் போய்விடும். அப்போ பிரபஞ்சம் கேட்க முடியாது. அமைதியாக இருப்பது என்பதை நம்பிக்கை. அது வேதின் உச்சம். நீ மௌனமாக இருந்தாலும் உன் உள்ளம் சொல்லும், எனக்கு தெரியும் இது நடக்கும். அந்த நம்பிக்கையை மேனிஃபெஸ்டேஷன் என் விதை. அது ஒரு பிரேயர் அல்ல, அது ஆக்செப்டன்ஸ். அந்த அமைதியில் நீ உண்மையில கேட்க ஆரம்பிப்பாய். வெளியுலக சத்தங்கள் மெதுவாக மறையும். உன் இதயத்தின் குரல் வெளிப்படும். அந்த குரல் தான் பிரபஞ்சத்தின் குரல். அது உன்னிட்ட பேசும். நீ முயற்சி நிறுத்திவிட்டாயா? அப்போ நான் வேலை செய்யலாம். அந்த நிமிடத்தில் உனக்கு தெரியாமலே எவ்ரிதிங் அலைன் ஆகும். சில நிகழ்வுகள் தானாக மேட்சாகும். சில மனிதர்கள் உன் பாதைக்கு வருவார்கள். சில வாய்ப்புகள் நேராக உன்னை நோக்கி நகரும். அது கோயின்சிடென்ஸ் இல்ல, அது உன் அமைதியின் விளைவு. நீ ஒரு விதையில நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் அதை தினமும் இழுத்து பார்க்க முடியாது. அது வளர வேண்டும், ஆனால் அதை மண்ணில் விட வேண்டும். அதை அமைதியாக விட்டுவிட்டால்தான் அது உயிர் பெறும். அமைதிதான் உருவாக்கத்தின் தாய். அதேபோல் உன் சிந்தனைகளும் வளர வேண்டும் என்றால் அதை அவசரம் இல்லாமல் விட வேண்டும். அந்த அமைதியில தான் பிரபஞ்சம் உன் எண்ணத்தை போரலைஸ் பண்ணும். அமைதி என்பது ஆக்ஷன் இல்லாமல் அல்ல, அது பெர்ஃபெக்ட் ஆக்ஷனுக்கு முன்னான நிலை. அது டைரக்ஷன் இல்லாமல் ஓடுவதை நிறுத்தி ஒரு திசையோடு நகரும் நிமிடம். அந்த திசை பிரபஞ்சம் தானே. அது உன்னை தள்ளாது வழி நடத்தும். அது அழுத்தம் இல்லாம அழைப்பு மாதிரி இருக்கும். அந்த அழைப்பை கேட்க முடியுமா? அது சத்தம் இல்லை ப்ரோ, அது பிரசன்ஸ். அது உன்னில் மிதக்கும் ஒளியாக இருக்கும். அது சொல்ல நீ காலமாறு. நான் இருக்கிறேன். அந்த நிமிஷத்துல நீ ரீலியால்ஸ் நடைவாய். என் வாழ்க்கை நான் சிந்திப்பதால் தான் ஓடுகிறது. ஆனால் நான் அமைதியாக இருக்கும்போது அது எஃபர்ட் இல்லாமல் பாய்கிறது. அந்த எஃபர்ட்லெஸ் பலர் தான் டைவன் பலர். நீ அதில் பாய்ந்து விட்டால் வாழ்க்கை உன்னோடு எதிராக நடக்காது. அது உன்னோடு சேர்ந்து பாயும். அது உன் சிந்தனைகளை கேட்டு அதை நிஜமாக்கும். அப்போ நீ பிரார்த்தனை செய்ய மாட்டாய், நீ பிரார்த்தனையா மாறிடுவ. நீ வார்த்தைகளால் வேண்ட மாட்டாய், உன் இருப்பே வேண்டுகோளாக இருக்கும். அந்த நிலை வந்தவுடன் பிரபஞ்சம் கேட்காமல் கூட பதில் தரும். அது ஏனெனில் நீ உன் ஃப்ரீக்வன்சியை அதன் ஃப்ரீக்வன்சியோடு இணைத்து விட்டாய். அதுதான் உண்மையான தியானம். அதுதான் பிரபஞ்சத்தோடு உரிமை. அந்த உரிமையில நீ பேசாத. சும்மா அந்த அமைதி உன் உயிர் ஆகட்டும். அந்த அமைதிதான் உன் சக்தி. அந்த அமைதியில தான் பிரபஞ்சம் உன்னை கேட்கிறது. அது உன் சிந்தனையை உன்னிடம் திருப்பி அனுப்பிவிடுகிறது. அதை நிஜமாக்கி அப்போதான் நீ புரிந்து கொள்வாய், நான் எப்பவுமே கேட்கப்பட்டேன், நான் எப்பவுமே இணைஞ்சிருந்தேன். பிரபஞ்சம் ஒருபோதும் மௌனமாய் இல்லை. அது நான் அமைதியாக இருக்காதது தான் பிரச்சனை. இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன். இப்போ அது கேட்கிறதே. நீ ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லும் அந்த நொடியில் உன் இதயம் திறக்கிறது. அந்த திறந்த இதயம்தான் பிரபஞ்சம் நுழையும் கதவு. அந்த கதவு திறக்கும்போது வெளியில் இருந்த சக்தி எல்லாம் முன்னுள் பாய்ந்து வரும். நீ அதை காண முடியாது, நீ உணர முடியும். அந்த உணர்வு மென்மையானது, ஆனால் வலிமையானது. அது அமைதியாய் பரவுகிறது மூச்சில், பார்வையில், வார்த்தைகளில். நன்றி சொல்லும் மனிதன் ஏழையாக முடியாது. ஏனெனில் அவன் ஏற்கனவே நிறைந்தவன். அவன் பார்வை குறைவை காணாது, அவன் பார்வை நிறைவை காணும். அவன் என்னிடம் இதுவே இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் என்னிடம் இதை அழித்தாய் நன்றி என்று சொல்லுவான். அந்த வாக்கியம்தான் அதிர்வின் மாற்றம். அது பிரபஞ்சத்தில் ஒலிக்கும் போது அந்த ஒளி நிறைவாக திரும்பி வரும். நன்றி சொல்லும் தருணம் சாதாரணம் அல்ல ப்ரோ. அது எனியோஜி கேட் ஓப்பன் ஆகும் நேரம்,
அந்த தருணத்தில் உன் அதிர்வு அன்போடு ஒத்துப்போகிறது. அன்பும் நன்றியும் ஒன்றே, இரண்டும் பிரபஞ்சத்தின் தாய்மொழி. நீ நன்றி சொல்லும் ஒவ்வொரு முறை உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அந்த ஃப்ரீக்வன்சியில் ஒளி போல அதிர்கிறது. அது உன் டிஎன்ஏக்கும் நியூ பேட்டர்ன் உருவாக்கும். அது உன்னில் உடல் மட்டுமல்ல, மனதையும் குணப்படுத்தும். அந்த உணர்வை நீ நிதானமாய் வளர்த்து கொண்டால் நீயே ஒரு மேக்னெட்டாக மாறுவாய். அந்த மேக்னெட் அன்பை, சுகத்தை, அமைதியை இழுக்கும். அது எப்படி இல்லாமல் நடக்கும்? ஏனெனில் நீ பிரபஞ்சத்தின் இயல்பில் இணைந்திருக்கிறாய். பிரபஞ்சம் எப்போதும் கொடுக்க நினைக்கும், ஆனால் மனிதன் நடத்தி வச்சிருக்கிறான். நன்றி சொல்வது என்பது அந்த கதவை திறப்பது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். அந்த நேரத்தில் கூட நன்றி சொல்ல முடியுமா? அதுதான் உண்மையான ஆன்மீக சக்தி. ஏனெனில் நீ வலிக்கு நன்றி சொன்னால் அது வலி அல்ல, மாற்றம் எனும் உண்மையை வெளிப்படுத்தும். நீ நன்றி பிரபஞ்சமே, இது எனக்காக நடந்ததுன்னு சொல்லும்போது நீ உன் எதிர்ப்பை நிறுத்துகிறாய். அந்த நிமிடத்தில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது புதிய வாய்ப்புகளை உன்கிடம் இழுக்கும். நீ ஒரு சிறிய விஷயத்துக்கே நன்றி சொன்னால் கூட பிரபஞ்சம் அதை காணும். அது சொல்லும், அவன் கவனித்தான், அவன் உணர்ந்தான். அந்த உணர்வுக்கு பதிலாக அது இன்னும் தரும். அது விதி மாதிரி தோணும், ஆனால் அது அதிர்வின் விளைவு. நன்றி சொல்லும் மனிதனுக்கு அவசரம் குறையும், அவனிடம் எதிர்பார்ப்பு குறையும், அவன் மனம் நிதானமாகும், அமைதியும் பெருகும். அந்த அமைதியில் பிரபஞ்சம் அவனோடு விளையாட ஆரம்பிக்கும். அது அவனுடைய இதயத்திலிருந்து சிறிய ஒளி கதிர்களை உருவாக்கும். அவை வெளியில் நிகழ்வுகளாக மாறும். நன்றி சொல்வது மனதுக்காக அல்ல, அது ஆன்மாவுக்காக. அது சொன்ன நொடியில் நீ உன்னுள் குணமடைகிறாய். அது பாஸ்டை டிசால்வ் பண்ணும். அது கில்டங்கர் டவுட் அனைத்தையும் கரைக்கும். அந்த கரைந்த இடத்துல தான் அமைதி மலரும். அந்த அமைதி ஒரு ஆற்றல் போல, அது உன் மூச்சோடு பாயும். அது உன்னை புதிதாய் உருவாக்கும். ஒரு நாள் நீ நன்றி சொல்லும் மனிதராக மாறிவிட்டால் வாழ்க்கை உன்னை எதற்கும் காத்திருக்க வைக்காது. ஏனெனில் நீ எதற்கும் எதிராக இல்லை, நீ ஒத்து போய்விட்டாய். அதுதான் பிரபஞ்சத்தின் அல்டிமேட் ஸ்டேட் ஒனஸ். நீ நன்றி சொல்லும் போது அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு பிரபஞ்ச அதிர்வு. அந்த அதிர்வு உன்னுள் பெருகி வழியும். அது உன் மனதை, உன் உலகத்தையும் நிம்மதியாக மாற்றும். அந்த தருணத்தில் நீ உணர்வாய், எதுவும் குறையவில்லை, எதுவும் தப்பாக இல்லை, அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரியலைசேஷன் தான் நன்றி அதிர்வின் பூரண வடிவம். பிரபஞ்சம் மெல்ல சொல்லும், நீ நன்றி சொன்னாய், இப்போ நான் உன்னில் பெருகுகிறேன். அந்த நிமிடத்தில் உன் இதயம் நிறைந்துவிடும். அது அமைதியின் வழியே ஒளியை வெளியிடும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை தானாகவே ஒழுங்குபடுத்தும். அது நிஜ அதிசயம் அல்ல, அது இயற்கையின் சட்டம். நீ நன்றி சொல்லும் அதிர்வில் இருந்தால் நீ எப்போதுமே காப்பாற்றப்பட்டவன். நீ இப்போ மூச்சிடு, அந்த மூச்சிலேயே சொல்லு, நன்றி பிரபஞ்சமே என்னை காக்கும், உன்னுடைய வழி எனக்கு புரியுது. அந்த ஒரு சுவாசம் போதும். அது உன் முழு எனர்ஜியையும் ரீசெட் பண்ணும். அது உன் மனதில் அமைதியை நிரப்பும். அந்த அமைதியிலிருந்து பிறக்கும் நன்றி உன் வாழ்வை தாங்கும் சக்தியாக மாறும். அந்த சக்தியுடன் வாழும் மனிதனை எதுவும் உடைக்க முடியாது. ஏனெனில் அவன் பிரபஞ்ச தூட்டன் ஒன்றாகிவிட்டான். ஒரு நீண்ட பயணம் முடிந்தது, ஆனால் உண்மையில் அது ஒரு தொடக்கம்தான். ஏனெனில் இப்போது நீ மாறிவிட்டாய். நீ வழியை எதிர்க்காதே என்று கற்றுக்கொண்டாய். கடந்ததை விடுவிக்க கற்றுக்கொண்டாய். நீ உன்னை நம்ப கற்றுக்கொண்டாய். அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாய். நன்றி சொல்ல கற்றுக்கொண்டாய். இந்த எல்லாவற்றையும் கற்றவுடன் நீ பிரபஞ்சத்துடன் ஒத்தி சேர்ந்து விட்டாய். இப்போ நீ பிரார்த்தனை செய்ய வேண்டியவன் இல்லை, நீயே பிரார்த்தனை. இப்போ நீ கேட்க வேண்டியவன் இல்லை, நீயே பதில். இப்போ நீ தேட வேண்டியவன் இல்லை, நீயே ஒளி. அதுதான் பிரபஞ்சம் உன்னிடம் சொல்ல வந்தது. அது எப்போதும் உன்னோடு இருந்தது, ஆனால் நீ கேட்க தயாரா இல்லை. இப்போ நீ அமைதியாகிவிட்டாய். அதனால் அது உன்னுள் ஒழிக்கிறது. அந்த ஒளி மெல்ல சொல்லும், நீ எதையும் பயப்படாத, எதையும் இழக்கவில்லை, எல்லாம் உன்னுள் இருக்கிறது. நீ உன் வழிதானே பிரபஞ்சத்தின் வழி. இனி ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு தியானம், ஒவ்வொரு உணர்வும் ஒரு அதிர்வு. இந்த உலகம் இனி வெளியில்லை, அது உன்னுள் விரிந்த பிரபஞ்சம். அமைதியாயிரு, அன்பாயிரு, நன்றி சொல்லும் இதயத்தோடு இரு. அப்போ நீ எங்கு சென்றாலும் பிரபஞ்சம் உன் வழியே பயணம் செய்யும். இது பிரபஞ்சத்தின் குரல். நீ கேட்கிறாய் என்றால் அது ஏற்கனவே உன்னுள் வாழ்கிறது.
இந்த பயணத்தை உன்னோடு பகிர்ந்தது யூனிவர்ஸ் காலிங் யூ. நீங்கள் இதுபோன்ற பிரபஞ்ச ரகசியங்களையும் ஆழமான ஆன்மீக அறிவுரைகளையும் கேட்க பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் குரல் நிறைவடைகிறது.